அவர் ரொம்ப கலை இழந்தவராட்டு, உற்சாகம் இல்லாம, சவுண்டா பேசாம, ரொம்ப மெல்லிய குரல்ல சன்னமா ஒரு விரக்தியின் வெளிப்பாடா அவருடைய ஜனநாயகம் படம் இன்னும் ரிலீஸ் ஆகுமா ஆகாதாங்கிற குழப்பத்தின் அடிப்படையில அவர் பேசினதான் நான் பாக்குறேன். இல்ல ஒரு ரூம்குள்ள இருந்து பேசுறாரு, அவ்வளவு போதாதா? இல்ல 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 ஜனநாயகம் படத்து ரிலீஸ் ஆகல. இது வந்து இன்னொரு சசிகலாவா இருக்கிறாங்க. போதாதுங்க, இன்னொரு சசிகலாவா இருக்கிறாங்க. சசிகலா அவர்கள் வந்து மெஜாரிட்டி இருந்தும் கவர்னர் பதவியேற்பு விழாவுக்கு வரலங்க. அதே மாதிரி அவங்க உறவினர்கள் வீட்டுல 187 இடத்துல ரெய்டுங்க, செலக்டிவ் ரெய்டுங்க. அவரோட உறவினரான டிடிவி தினகரன் யாருக்கு தெரியாமலே இத்தாலிக்கு லஞ்சம் கொடுத்தாதான் கைதுங்க. ஆனா அவங்க வந்து திமுக எதிர்ப்பு தாங்க அரசியல் பேசுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஜனநாயகம் படம் அடைஞ்ச ஒரு நெருக்கடியை தணிக்கை துறை மூலமாக எந்த படத்துக்குமே ஒரு நெருக்கடி அடையல. அப்ப ஜனநாயகம் படத்துக்கு ஏன் நெருக்கடி, எதற்காக நெருக்கடிங்கிறத பற்றி விஜய் ஒரு வார்த்தை பேச முடியாதவரா இருக்காருன்னா, சசிகலா அம்மையார் மாதிரி மத்திய அரசை எதிர்க்க பலனற்றவராட்டு, அதற்கான துணிச்சலற்றவராட்டு தான் விஜய் இருக்கிறாருன்னு அர்த்தம். அதுதாங்க இதுல மேக்ரோ விஷயம். இல்ல அவர் என்ன சொல்றேன்னா, நானே சினிமாவை விட்டுட்டேன், நீங்க என்ன சினிமா விட மாட்டீங்களே அப்படின்ற ஒரு சூசகமா இதை சொல்றாரு இல்லையா? அது அவரோட தோல்வியை மறைச்சி அவரோட இயலாமையை மேலாண்மை மறைக்கிறதுக்கு, மத்திய அரசை எதிர்ப்பதற்கு துணிவற்றவராக, எதிர்த்தாலும் இன்னும் வேகமா அடி விழுங்கிறத சசிகலா விஷயத்துல புரிஞ்சுக்கிட்டு அந்த தோல்வியை மறைக்கிறதுக்கு அந்த மாதிரிதான் அவர் பேசுறதான் நாம கருதணும். இன்னும் சொல்ல போனா தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கரூர் விஷயத்துல தன் கடமையை செய்யாத வகையில தப்பு பண்ணாரு. சீமான் சொன்னாரு, நீங்க விஜய்கிட்ட விசாரிச்சிருக்கணும்னு நாம் தமிழர் சீமான் சொன்னார், ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவர். ஆனா மு க ஸ்டாலின் அவர்கள் விஜய்க்கு வந்து சர்டிபிகேட் கொடுத்தாரு. எந்த தலைவரும் அவர் கட்சி தொண்டர்கள் மரணமடைய விரும்ப மாட்டாருன்னு விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தாரு. விஜய் கட்சியை சேர்ந்த ஒரு மாவட்ட நிர்வாகி தவிர வேற யார் மேலையுமே விசாரணை இல்லாம தமிழக போலீஸ் நடத்தினாங்க. ஆனா இன்னைக்கு சிபிஐ இவரை 2 தடவை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறாங்க. அப்ப சட்டம் தன் கடமையை செய்யும்னு சிபிஐ வந்து தெளிவா இருக்கிறாங்க. இதை பற்றி எல்லாம் பேசுறதுக்கு வந்து ஒரு துணிவற்றவராக இன்னொரு சசிகலாவாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாரு. மக்களுக்கு தெரியுங்க இவர் யாரால பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, இவரோட ஜனநாயகத்துக்கு என்ன பிரச்சனைங்கிற போது சசிகலாவுக்கு யாரால பிரச்சனை ஏற்படுத்தவங்களை பற்றி எதிர்க்க முடியாம அதற்கு பலமற்றவராக இருந்ததும் அவங்களுடைய ஒரு துணிச்சலற்ற தன்மை என்று தமிழக மக்களுக்கே தெரியும். அதே மாதிரி விஜய் வந்து இன்னைக்கு ஜனநாயக படத்தை பற்றி பேச முடியாம இருக்கிறதுக்கும், அந்த கரூர் விசாரணை தொடர்பாக தமிழக அரசு நடந்ததுக்கும் சிபிஐ நடந்ததுக்குள்ள வித்தியாசத்தையும் அவர் சொல்ல முடியாம இருக்கிறது காரணம் அவருடைய பலகீனம். தன்வலியும் துணை வலியும் மாற்றான் வலியும் தூக்கி செயல் என்கிற வள்ளுவர் வாக்குக்கு இல்லாம அவர் கொள்கை எதிரின்னு இந்த நாட்டின் மானத்தை காப்பாத்தின, RSS மானத்தை காப்பாத்தின, பாஜகவின் மானத்தை காப்பாத்தின, இந்துக்களின் மானத்தை காப்பாத்தின, இந்தியர்களின் மானத்தை சோனியாவை தோற்கடிச்சு காப்பாத்தின மோடிய அவர் ரொம்ப இலக்காரமா நினைச்சு ஸ்டாலின் மாதிரி நினைச்சதோட பலனை அவர் அடைகிறாரு. நான் அடைகிறேன்னு அடிபட்டு கூட அதை சொல்ல முடியாத அளவுக்கு பலகீனமான இருக்கிறார். இதுதான் மேக்ரோ வியூ, இதுதான் உண்மை. இல்லை, மும்முனை போட்டி 4 முனை போட்டின்னு சொல்கிறாங்க. மக்கள் சக்தியாக நம்ம ஒரு பக்கம், திமுக கூட்டணி ஒரு பக்கம், என்டிஏ கூட்டணி ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே 4 முனை போட்டின்னு பேசிட்டு இருக்க தமிழ்நாட்டில் நாத்தாக்காவை பற்றியே அவர் கணக்கிடலையோ? அது அவருக்கு கிளைமுங்க, அது அவரோட உரிமை. அது அவர் சொல்றதுக்கு அவருக்கு உரிமை உண்டு. சீமானுக்கு எப்படி களத்துக்கு வராத கோழை நாய்கள்னு ஈரோடு கிழக்கையும் விக்கிரவாண்டியும் இருக்காம ஓடிட்டாரு, கோழை நாய் ஓடிட்டாருன்னு விஜய் கோழை நாய்ன்னு சொல்லும் போது சீமான களத்துல இல்லைன்னு சொல்றதுக்குள்ள உரிமை விஜய்க்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. சோ அது அவருக்கு உரிமை. இவர் களத்துல நின்னவரு களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு. தொலைபேசி வாயிலும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு சொல்லத்தான் செய்வாரு. மக்கள் தான் அதை முடிவு பண்ணணும். தொலைபேசி வாயில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி.